இந்த ஒரு சிறப்பு மிகு இசை வெளியீட்டு விழாவிற்கு வாழ்த்து வந்திருக்கிற அருமை சகோதரர் இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள், உதயகுமார் அவர்கள், பேரரசு அவர்கள், களஞ்சியம் அவர்கள், என் ஆரோக்கிய நண்பர் யார் கண்ணன் அவர்கள், மனோஜ் குமார் என்னுடைய செல்லத்தம்பி மனோஜ், அத்தனை பேரையும் வணங்கி வாழ்த்து வந்திருக்கிற உங்களையும் வணங்கி வாழ்த்தி, ஐயோ டைட்டிலே ஐயோ இப்படி ஒன்றா சொல்லலாம். ஐயோ 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 இல்லை, ஆச்சரியமாகவும் சொல்லலாம், வருத்தப்பட்டும் சொல்லலாம், அழுதும் சொல்லலாம். அதாவது ஒரு வார்த்தையை பல வகையில் அந்தந்த உணர்வுக்கு ஏற்ற மாதிரி, படுற சந்தோஷம் படுற கஷ்டங்களுக்கு ஏற்ற மாதிரி ஐயோ ஐயோ என்கிற அளவுக்கு ஒரு படத்தை, இது ஒரு அற்புதமான டைட்டில் தான். நிறைய பேர் வைக்க மாட்டாங்க. தம்பிகள் துடிச்சரோட சிவகணேசன், அவர் கூட இருக்கிற ஹரிகுமார் ராஜன், ராஜேஸ்வரி பாக்யராஜ், 3 பேரும் இணைந்து ஒரு 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 சின்ன பட்ஜெட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சின்ன பட்ஜெட்டில் ஒரு சிறப்பான ஒரு படத்தை எடுத்து முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்க முயற்சி வெற்றி பெறணும். நான் முதல்ல வாழ்த்தது, இந்த காலத்தில் துணிச்சோடு ஒரு படம் எடுத்தீங்களே, படம் எடுக்கிறதே இன்னைக்கு பெரிய விஷயம். அதாவது பெரிய பட்ஜெட் படம், பெரிய ஹீரோ வச்சு தான் படம் எடுத்தா ஓடுது. சின்ன படங்களுக்கு சரியான காலம் இல்லை, விநியோகஸ்தர் இல்லை, ஃபைனான்ஸ் பண்ண ஆள் இல்லை, படத்தை கஷ்டப்பட்டு எடுத்து முடித்தா தியேட்டர் கொடுக்க ஆள் இல்லை, அப்படி தியேட்டர் கிடைச்சாலும் உள்ளே வர்றதுக்கு ஆள் இல்லை என்கிற பல பரிணாமங்களில் கஷ்டப்படுது சினிமா இன்னைக்கு. போன வாரம் கூட ஒரு 5 படம் ரிலீஸ் ஆச்சு. 5 படம் பேசக்கூடிய அளவில் இல்லை, ஏதோ 1-2 படம். ஆனால் அதுக்காக மக்கள் சினிமாவை ஒதுக்குறாங்களான்னா இல்லை, சின்ன படங்களை தவிர்க்கிறாங்களான்னா இல்லை. சின்ன படங்கள் கதை களம் இருந்து சிறப்பாக எடுக்கப்பட்டால் பெரிய படமாயிடுது. உங்களுக்கு தாதா ஒரு படம் பார்த்தோம், போர் தொழில், குட் நைட், இருகப்பற்று, இன்னும் ஒரு 4-5 படம் லிஸ்ட்டில் இருக்கிறது போய் நான் அதெல்லாம் பார்த்தா சின்ன படமாக தான் இருந்தது. ஆனால் பெரிய மக்கள் பெரிய படமாக்கிட்டாங்க. அதனால் ஹீரோ வச்சு பெரிய பட்ஜெட்டில் எடுத்த படம் கூட சின்ன படம் ஆகிடுது. ஆனால் சிறப்பாக கதை உள்ள படங்கள், கதைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து, சின்ன நடிகரை பெரிய அதை பற்றி கவலை இல்லை, கதை இருக்கணும். இங்கே உட்காந்துருக்க இயக்குநர்கள் எல்லாருமே படம், யார் கண்ணன், யார்னு ஒரு படம், தானு, ஒரு 4 பேர் பார்ட்னர்ஷிப்பில் அந்த காலத்தில் பண்ணாங்க. அர்ஜுன் ஹீரோ, மிக சிறப்பாக போச்சு. அது தானுக்கு ஒரு பேர் கிடைச்சதே, கலைப்புலி தானுன்னு கிடைச்சது அந்த படத்தில் இருந்து தான். அந்த மாதிரி இயக்குனர் பேரரசு, உதயகுமார், களஞ்சியம், மனோஜ் எல்லாருமே அற்புதமான இயக்குனர்கள். ஆனால் இப்போ அவங்களுக்கெல்லாம் ஓய்வு கொடுத்துட்டு வேற புதுசாக வர்றாங்க. வரட்டும், எல்லாரையும் வரவேற்கணும். இளைஞர்கள் ரொம்ப அறிவுத்திறனோடு உள்ள ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பல இளைஞர்கள் இயக்குனர் ஆகிறதுக்கு, அதுவும் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் இந்த இயக்குனர் சங்கத்தில் வச்சது உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா பிரசாத்தில் இப்போ தியேட்டரில் படம் இடம் கிடைக்குதோ இல்லையோ, பிரசாத்தில் ஒரு நாளைக்கு 3 ஷோ ஓடிக்கிட்டே இருக்கு. ஆடியோ ஃபங்க்ஷன் படம் பூஜை இன்னைக்கு கூட காலையில் ஒரு பட பூஜை, உதயகுமார், பேரரசு, நான் அந்த பூஜையில் கலந்துக்கிட்டோம். ஒரு அரசியல் கட்சி கூட்டம் மாதிரியே ஆயிடுச்சு. அது அழகிரி, KS அழகிரி, காங்கிரஸ் தலைவர் வந்திருந்தார். சிறப்பாக தான் பண்ணாங்க, நல்லா பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த காலத்தில் அவ்வளோ துணிச்சலாக ஒரு பட பூஜை போட்டு எல்லாம் புதிய நடிகர்கள், அப்படிப்பட்டவங்களாம் தப்பிச்சாங்கன்னு வச்சுங்க, சினிமா வாழும். இப்போ நான் அடிக்கடி சொல்கிறது தான், இப்போ நம்ம பெரிய ஹீரோஸ் யாரையும் பேரை சொல்ல, தமிழ்நாட்டில் இல்லை, விட்டுருங்க, ஆந்திராவிலே வச்சுங்க, ஒரு பெரிய ஹீரோ 200 கோடி வாங்குறாரு, படம் ஓடுது, வசூலாகுதோ இல்லையோ, அந்த 200 கோடி இண்டஸ்ட்ரிக்கு வருதா, தொழிலாளர்களை காப்பாற்றுதா?
இல்லை, அது வேற எங்கேயோ போயிடுது. ஆனால் இந்த சின்ன படம் வெற்றி பெற்றதுன்னா இந்த பணம் அவர் கையில் திருப்பி வந்தால் இவர் மறுபடியும் படம் தான் ஆரம்பிப்பார். இந்த தம்பிகள் மறுபடியும் ஒரு படம் ஆரம்பிப்பாங்க. ஆக சின்ன ப்ரொடியூசர் தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியை காப்பாற்றிட்டு இருக்காங்க. தொழிலாளர்களுக்கு, டெக்னீஷியன்ஸுக்கு வேலை கொடுக்கறது அதிகமாக யாருன்னா சின்ன புதுசாக வந்தாங்க. 200 வருஷத்துக்கு ஒரு 250 படம் சின்ன படம். ஜெயிக்கிறது 25-30ன்னு வச்சுங்க. பெரிய படம் ஒரு 30-35 தயாராகி ரிலீஸ் ஆகுது. அது ஏதோ 300 கோடி 500 கோடி 1000 கோடி வசூல் சொல்கிறாங்க, கணக்கில் சொல்கிறாங்க, பத்திரிகையில் பார்க்குறோம். அது என்னன்னு தெரியாது நமக்கு. ஆனால் சின்ன படங்கள் ஜெயித்தால், இப்போ டாடா படம் ஜெயிச்சது, மறுபடியும் படம் ஆரம்பிச்சிட்டார். இருகப்பற்று ஜெயிச்சது, மறுபடியும் படம் ஆரம்பிச்சிட்டார். குட் நைட் எல்லாம் புதுமுகம்தான். சக்சஸ், மறுபடியும் படம் ஆரம்பிச்சிட்டார். அந்த மாதிரி சிறு முதலீட்டில் தயாரிக்கிற இந்த மாதிரி இளைஞர்கள் தயாரிக்கிற படங்கள் வெற்றி பெற்றால் அந்த முதலீடுகள் மீண்டும் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து புதிய இயக்குனர்கள், புதிய டெக்னீஷியன்ஸ், புதிய நடிகர்கள் உருவாகிறார்கள். இந்த படம் ஆவரேஜாக இருந்தது. ஏதோ ஒரு த்ரில்லர், ஏதோ ஒரு கதை சொல்ல போகுது. உதயகுமார் சொன்ன மாதிரி ஏதோ உள்ள ஒரு கதை இருக்கு. இன்றைக்கு அதை எல்லாத்த விட பெரும் மகிழ்ச்சி என்னன்னா, மாதா பிதா குரு இந்த மூன்றும் தான் தெய்வங்கள். 4வது தெய்வம் இருக்கட்டும். இது 3 பேரும் வணங்கினாலே நீ தெய்வத்தை வணங்கின மாதிரி தான். தாய் தந்தையை மறக்காம கடைசி காலம் வரைக்கும் காப்பாத்துறது. குருவின் பாதம் தொட்டு வணங்கி பூஜை பண்ணாரு. எவ்வளோ காலம் ஆச்சு அதெல்லாம் பார்த்து. இன்னைக்கு இந்த தம்பிகள் நன்றியோடு இருக்கு. இப்படிப்பட்ட தம்பிகள் இருந்தா நாகரிகம் வளரும். பெரிய நடிகர்கள் இன்னைக்கு அப்பா அம்மாவை பூஜித்தாங்க, கடைசி காலம் வரைக்கும் அப்பா அம்மா தெய்வம் போற்றினாங்கன்னா அவங்க ரசிகர்கள் பூரா ஓ அப்ப நம்ம தலைவர் அப்பா அம்மாவை தெய்வமா வணங்குறாருப்பா நாமன்னு எடுத்துக்குவாங்க. அப்பா அம்மாவை ஒதுக்கி வச்சாங்கன்னா தொண்டர்களும் அதையே செய்வாங்க. ஆக இன்னைக்கு குருநாதரை பாதம் தொட்டு வணங்கி பாத பூஜை செய்து இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியிட்டிருக்காங்க. தம்பி நீங்கள் நல்லா இருக்கணும். அதே மாதிரி அப்பா அம்மாவையும் காப்பாற்றுங்க. எந்த காலத்திலையும் அப்பா அம்மாவை கைவிட்டுறாங்க என்பதை சொல்லி குத்துவிளக்கு ஏற்றுதல், குத்துவிளக்கு ஏற்றுதலுடைய பாரம்பரியமே பெரியவங்க வந்தது. குத்துவிளக்கு ஏற்றணும்னா எண்ணெய், திரி, தீ 3 வேணும். எண்ணெய் வேணும், திரி வேணும், தீ அதை கொளுத்துற தீ வேணும், தீ குச்சின்னு வச்சுங்க. இதை ஒன்றா சேர்த்து பாருங்க. எண்ணெய், திரி, தீ. எண்ணெய் திருத்தி, என்னை திருத்தி, கடவுளே என்னை திருத்தி என்னுடைய பொறாமை, பொச்சரிப்பு, கேடுகட்ட குணங்கள் எல்லாத்தையும் வெளியே அனுப்பி என்னை திருத்தி நல்லவனாக்கி எல்லோருக்கும் உதவி செய்கிற மனப்பாங்கினை கொடு இறைவா என்ற அழுத்தத்தை கொடுப்பதற்கும் கருத்தை சொன்னதுதான் எண்ணெய், திரி, தீ வைத்து குத்துவிளக்கு. பல பெரியவங்க பல கருத்துக்கள் சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச கருத்து இது. என்னை திருத்தினா என்னை திருத்தி, என்னிடக்க தவறுகளை திருத்தி, குற்றம் குறைகளை திருத்தி அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிற அற்புதமான மனப்பாங்கினை கொடு இறைவா என சொல்லி இந்த ஐயையோ படம் வெற்றி பெற வேண்டும். இதில் இயக்குநர்கள், ப்ரொடியூசர் எல்லாருமே தப்பித்து அடுத்து படம் ஆரம்பிக்க வேண்டும் என சொல்லி இந்த இடத்துல இந்த விழா நடப்பது மிகச்சிறப்பு. இயக்குநர்கள் இல்லை என்றால் நடிகர்கள் இல்லை, யாருமே இல்லை. தயாரிப்பாளர், இயக்குனர், இயக்குநர்கள் தான் ஒவ்வொரு நடிகரையும் உருவாக்குகிறார்கள். அந்த இயக்குனர் சங்கத்தில் இந்த பூஜை வெளியீட்டு விழா நடைபெறுவது மிகச்சிறப்பு வாய்ந்தது. நீங்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும், இந்த படம் வெற்றி பெற வேண்டும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சிறு அரங்கம், பெரும் விழா. ஜாம்பவான்கள் பார்க்கிற மாதிரி ஜாம்பவான் வந்து இங்கே விழா கலந்துட்டாலே பெரும் விழா தான் அது. இந்த விழா இயக்க சங்கத்தில் நடக்கிறது எங்களுக்கு பெருமையான விஷயம். ஐயையோ டைட்டில் சொன்னோம், எல்லாருக்குமே ஒரு சின்ன அதிர்வு வந்துச்சு, என்னடா ஐயோ அப்படின்ட்டு.
ராஜன் சார் கரெக்டாக விளக்க சொல்லிட்டார். ஐயோ அப்படிங்கிறது வார்த்தை, அது எந்த சூழலை யூஸ் பண்ணுங்கிற பொறுத்து தான் அதுக்கோட அர்த்தம் மாறும். அம்மா கூட நல்ல வார்த்தை, அந்த அடிக்கும்போது அம்மாவும் கத்துறோம், அதுக்காக வலியோட கத்துனா அம்மா சைலண்ட் ஆயிடும். அதில் அந்த மாதிரி ஐயோ இந்த படத்தை பற்றி நல்ல வார்த்தை. இன்னும் ராசியான வார்த்தை, சில சாங்ஸ்லாம் பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஐயோ 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 கேட்டோம்ல, ஓடியா போயிட்டோம். ஐயோ ஐயோ பிடிச்சிருக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, இதே பாட்டு ஐயோ தான். ஐயோ ஐயோ கண்கள் ஐயோ, நிறைய ஐயோ ஹிட் ஆயிருக்கு. நம்மளுக்கு பாட்டு மட்டும் ஐயோ ரசித்து தலையாட்டு ரசித்தோம், ரேட்டு ரசிக்க மட்டும் என்ன. அதனால் இந்த ஐயோ படத்தையும் நம்ம ரசித்து மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்கணும், வெற்றி படமாக அமையும். அப்புறம் இந்த நிகழ்ச்சியில் எல்லாம் சொல்லிட்ட மாதிரி ரொம்ப ஒரு சிறப்பான அம்சம்னா பாத பூஜை, குருவுக்கு பாத பூஜை ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. சினிமாவில் நிறைய வருஷம் காணாமல் போயிடுச்சு, கதை காணாமல் போச்சு, திரைக்கதை காணாமல் போச்சு, நன்றி காணாமல் போச்சு, விசுவாசம் காணாமல் போச்சு, நிறைய காணாமல் போயிடுச்சு சினிமாவில். அதே மாதிரி ஓகே, ஆமாம் ஆமாம் முடிச்சேண்ணே. குரு சிஷ்யர் அந்த வார்த்தை இருக்குல்ல, அது வந்து பாரதிராஜா சார், பாக்கியராஜா சார் அந்த ஜென்ரேஷன் இருக்குல்ல, அதோடு காணாமல் போச்சு. யாரும் இவங்க குரு சிஷ்யர் சொல்கிறதில்ல. இப்போ யாராவது ஒரு புது இயக்குனர் படம் பண்ணுறாரு, ஜெயிச்சுறாரு, அவர் பேட்டி கேட்குறாங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க? 2 படம் அருண்கிட்ட ஒர்க் பண்ணேன். இன்னொருத்தர் கேட்குறாரு, இன்னொரு டேரக்டர், நான் ஒரு 3 படம் சிவாட்ட ஒர்க் பண்ணேன். இன்னொரு கேட்குறாங்க, நீங்கள் யார் சார் ஒர்க் பண்ணீங்க? நான் மகேஷ்ட ஒரு 4 படம் நான் ஒர்க் பண்ணேன். ஒர்க் ஷாப் மாதிரி போச்சு. சினிமாங்கிறது தொழிற்சாலை மாதிரி போச்சு. ஒர்க் பண்ணுறது ஒருத்தர் கற்றுக்கிறது, குருகிட்ட இருந்து ஒரு சிஷ்யர் கற்றுக்கிற ஒரு அந்த பார்வை, அந்த ஒரு கலைக்கூடம். கலைக்கூடம் வந்து இப்போ அவர்கிட்ட ஒர்க் பண்ணி இவர்கிட்ட ஒர்க் பண்ணேன், இதை நம்ம பட்டறையில் ஒர்க் பண்ணுறோம், ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறோமா, அந்த குரு சிஷ்யங்கிற வார்த்தை அழிஞ்சிருச்சு. வார்த்தை பேர் அதிகமாக கேட்க முடியல. நம்ம பாக்கியராஜ் சார் வந்து இன்ன வரைக்கும் அவர் குருநாதர் பாரதிராஜா அவர்களை பேர் சொன்னதில்லை. எங்கள் டேரக்டர் நான் எத்தனையோ சபையில் பார்த்துருக்கேன். சரி சபையில் தான் சொல்கிறாருன்னு பார்த்தா பொதுவாக பேசும்போது கூட நான் எங்கள் டேரக்டர் கிழக்கு முறையில் ஒர்க் பண்ணும்போது இன்ன வரைக்கும் அவர் எங்கள் டைரக்டர் தான் சொல்லுவார், தவிர அவர் பேரை உச்சரித்தது இல்லை. இதுதான் சார் குரு விசுவாசம், குரு மேலே உள்ள பக்தி. அந்த காலத்தில் மனைவி வந்து புருஷன் பேர் சொல்ல மாட்டாங்க, அது வந்து பதிபக்தியா, இது குரு பக்தி. அதனால் இந்த குரு சிஷ்யங்கிற வார்த்தை போச்சு. நான் வந்து என்னை பற்றி பெருமை சொல்லிக்கக்கூடாதுன்னு இன்ன வரைக்கும் என்னோட குருநாதர் சொல்லுவார் ராமநாதன் சார். இருந்தாலும் நான் பேர் சொல்லிவிடுவேன், என் குருநாதர் ராமநாதன் சார் சொல்லுவேன். அவர் அதுவும் சொல்ல மாட்டார் சார். ஏன்னா அந்த பக்தி சார். என்னைக்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் எந்த இயக்குனருக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அப்போ நம்ம சிஷ்யனை நினச்சிட்டு அவர் குருவாக நினச்சி அந்த பக்தி இருந்தால் தான் உருப்பட முடியும். இங்கே வெற்றிங்கிறது வேறு, சாதனைங்கிறது வேறு. இங்கே எத்தனை இயக்குனர்கள் வெற்றி படம் கொடுக்கலாம், வெற்றி வசூல் பண்ணலாம். என் படம் 300 கோடி வசூலாச்சு, 400 கோடி வசூலாச்சு சொல்லலாம். சாதனை வேறு, வெற்றி வேறு. அதுக்கு இங்கே வெற்றி படம் கொடுத்த எத்தனை இயக்குனர்கள் தானே இருக்காங்க. சாதனைங்கிறது பாக்கியராஜ் சார். இன்னும் 20% வச்சா கூட அந்த சாதனை பட்டியலில் பாரதிராஜா, பாக்கியராஜ், மகேந்திரன் இவங்கெல்லாம் அழிக்க முடியாத பேர் தேவை. அது சாதனைங்கிறது, அது லெஜண்டுங்கிறது. சார் கூட உட்காந்துக்கல சில முறை மேடையில் சொல்லிடுவாங்க, திரை உலக ஜாமான்கள் நான் உட்காந்துருக்கேன்.
ஜாமானா பாக்கியா சார் பக்கத்தில் உட்காந்தனால என்ன ஜாமான் எனக்கு நம்ம ஓகே நம்ம ஒத்துக்கொண்டு சந்தோஷப்படுக்கிறது. இன்னைக்கு நம்ம இயக்குனர் சிவ கணேசன், இந்த கணேசன் மரத்தான் பிள்ளையார் மாதிரி தான் வரும். முருகர் வந்து உடலை சுற்றிட்டு வந்து பழம் கேட்டார், இவர் அப்பா அம்மா சுற்றிட்டு வந்து ஞானப்படத்தை வாங்கிட்டார் பிள்ளையார். இந்த சிவ கணேசனும் புத்திசாலி தான். குருக்கிட்டே பாத பூஜை பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டார். யார் கண்ணன் அவர் எப்போவே யாரும் காட்டினவர். யாரும் படம் வரும்போது நிறைய விமர்சனம் வச்சு இதே மாதிரி தான், ஏன் யாருன்னு டைட்டில் வைக்கிறாங்க அப்படின்ட்டு. இவங்களை யாரும் கேட்கணும் மூணுலாம் நான் கமெண்ட்ஸ் எடுப்பேன் ஸ்கூலில் படிக்கும்போது. நான் இன்ன வரைக்கும் அவர் யார் கண்ணன் ஆகிட்டார். இன்னைக்கு வெறும் கண்ணன்னா அவங்களுக்கு அடையாளம் தெரியாது, யார் கண்ணன் அப்படின்னா இன்றைக்கும் ஒரு அடையாளம். அதே மாதிரி இந்த 3 டைரக்டர்கள் சிவ கணேசன், ஹரிக்குமார் ராஜன், ராஜேஸ்வரி பாக்யராஜ், இவங்களும் அவர் மாதிரியே அஜியோ சிவகணேசன் ஒரு வந்தால் வரலாம் வரும். பாக்கியராஜ் படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா படமுமே மேக்சிமம் சுழஜூபி தான். மௌனிக்கு இதுங்களாக இருக்கட்டும் எல்லாம் 25 வாரம் பார்த்துருப்பான். அவர் படத்தில் சுமார் படம்னா 100 நாள் படம், மற்ற எல்லா படங்களும் 100 நாள் படம் வெற்றி படம். பாக்கியராஜை பொறுத்த வரைக்கும் 100 நாள் படம்னா எங்களை பற்றி சும்மா இருக்கும். ஏன்னா 100 நாள் மட்டும் கம்மியாக கொடுத்துருவோம், எல்லாம் சிலுவஜிப்பு தான். இன்னைக்கு இன்னொன்று சினிமாவில் இப்போ ஒரு எப்படி இந்த குருசி விஷயங்கிறது கலாச்சாரம் போச்சோ, இந்த வெற்றி விழா அப்படின்னு இந்த 2வது நாளே வெற்றி விழா கொண்டாடுறது, 3வது நாளே வெற்றி விழா கொண்டாடுறது. வெற்றி அடைஞ்ச படத்துக்கு வெற்றி விழா கொண்டாடுறது தப்பு இல்லை, அதுக்கு ஒரு டைம் வைங்க, ஒரு 2வது வாரம் வைங்க, மக்கள் தெரிஞ்சு வெற்றியா இல்லையாண்டு. நீங்கள் 3வது நாள் வைக்கும்போது மக்களுக்கு டவுட் வந்துடுது. இன்னொன்று எப்படின்னா சில நேரத்தில் நான் வந்து சினிமாக்காரனா ஒரு வேதனையில் வந்து பதிவு பண்ணுறேன், கேள்வி கூத்தாயிடும். 3வது நாள் வெற்றி விழா கொண்டாடுறாங்க, 5வது நாள் நம்பி ஒருத்தன் தேட்டருக்கு போகிறாங்க, சோய் ஓடலை சார். நானே அனுபவிச்சிருக்கேன். ஒரு படம் வெற்றி விழா கொண்டாடி படம் வெற்றி அடிச்சு விட இருக்குது அப்படின்ட்டு தேட்டருக்கு போனால் தேட்டரில் படம் ஓடல. அப்போ என்னடா அது வெற்றி விழா கொண்டாடினாக்க தேட்டரில் ஷோவே இல்லை. அப்போ என்ன ஆனால் இந்த மாதிரி மக்கள் போய் ஏமாறும்போது வெற்றி விழாக்கான அர்த்தம் போய்விடும். உண்மையான வெற்றி விழா கொண்டாடணும். அது இப்போ கொஞ்சம் அதுக்கு தவிர்க்கணும். சில படம் உண்மையில வெற்றி அடைஞ்சிருது, அது பற்றி கொண்ட போது நம்ம ஒத்துக்கிறோம், ஓகே வெற்றி படம் நல்லா மக்களோட ஆதரவு இருக்குது, மக்கள் பேசுகிறாங்க, பேசப்படுது அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம ஓகேன்றோம். சில படங்கள் பெரிய ஸ்டார் படம் நான் சொல்கிறது பெரிய ஸ்டார் படங்கள் சொல்கிறேன், பெரிய ஸ்டார் படங்கள் வெற்றி அடைஞ்சு மக்கள் போய் சேர்ந்துடும், நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது ஒன்று இப்போது ஏன்னா மக்கள் வந்து நாளைக்கு வெற்றி விழா வரும்போது நம்பாமல் போயிடக்கூடாது. மற்றும் இந்த ஐயோ படம் பாக்யராஜ் சார், மனோஜ்குமார் சார், யார்கண்ணன் சார், பிரபாகரன், உதயகுமார் சார், ராஜன் சார் எல்லாரும் மிகப்பெரிய சாதனையாளர்லாம் வாழ்த்திருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இந்த ஐயோ அப்படின்னாலே ஒரு பாசிட்டிவ் எனத்தினே வரும். இந்த படத்துக்கு அப்புறம் ஐயோனால பாசிட்டிவ் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.